வசனங்களை அடுக்கிக் கொண்டே போவாங்க. எதுக்கு தான் அந்த வசனங்கள், எல்லா வசனமும் எங்கெங்கேயோ இருக்கிற வசனங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி லைனா வசனமா சொல்லிட்டே இருப்பாங்க. ஜெபத்தை கொஞ்சத்தில் முடிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வெறும் உதடுகளினால் மற்றவர்கள் காண வேண்டும் என்று. இந்த சர்ச்சில் இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க, மற்ற விசுவாசிகள்லாம் பார்க்கணும், நான் பைபிள் படிக்கிறேன், எனக்கு பைபிள்ல இருக்க வசனங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் அறியணும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த மாதிரி பைபிள்ல இருக்க வசனங்கள் எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு கர்த்தரிடத்தில் பலன் இல்லை. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன வேணும்னு நம்மளை விட அவருக்கு நல்லாவே தெரியும். நமக்கு நன்மை செய்வதற்காகவே கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதை காட்டிலும் ஒரு பெரிய நன்மை நமக்கு இருக்க முடியுமா? சொல்லுங்க. அதை காட்டிலும் நமக்கு ஒரு பெரிய